வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபேமஸ் லிங்குவிஸ்ட் அவங்கள பற்றியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபேமஸ் லிங்குவிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம மைண்டில் வர்றது ஃபெர்டினண்ட் டி சாசர். இவர் தான் இந்த லிங்குவிஸ்டிக் பேரலன்ஸ்ன்னு எடுத்தாலே பட்டுன்னு நம்ம மனசில் வரக்கூடியவர். அது மாத்திரம் இல்லாமல் ஜெனீவா ஸ்கூல் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸை ஃபவுண்ட் பண்ணுறதுல அதை ஆரம்பித்ததில் இவர் தான் முக்கிய பங்கு வகித்தார். இவரோட தியரி ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா லிங்குவிஸ்ட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் இவர் சொன்ன 2 முக்கியமான தியரிஸ் லங்குவா அண்ட் பரோல். இது இப்போ லாங்குவேஜ் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது கற்றுக்கிறவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனாக வரக்கூடியது இதுதான். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மொழியை பற்றி ஏதாவது விவாதம் வந்தாலும் அதோட பேசிஸ் இது தான். அடுத்து மனசுக்குள்ளே வரவர் நயம் சாம்ஸ்கி. இந்த சாம்ஸ்கி அவருடைய சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸை பப்ளிஷ் பண்ணும்போது அது லிங்குவிஸ்டிக்ஸ் துறையிலே ஒரு பெரிய புரட்சி மாதிரி இருந்தது. 2வது இவருடைய ஓவர் சிம்பிளிஃபைட் ரொம்ப எளிமையான சாம்ஸ்கியன் மாடல்ன்றது. அதில் 3 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று செமான்டிக், அடுத்தது சின்டாக்டிக், அடுத்தது ஃபோனலாஜிக். இந்த ஃபோனலாஜிக்கல் சிம்பாட்டிக் சின்டாக்டிக் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மொழியை கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு எளிதில் அந்த மொழியை ஆய்வு செய்கிறதுக்கும் ரொம்ப துணையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த காக்னிட்டிவ் தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குழந்தைங்க ஒரு மொழியை கற்றுக்கும் போது அவங்களோட மென்டல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எப்படி ஒரு குழந்தை அதோடைய தாய்மொழியை அவ்வளோ எளிதாக கிரகிச்சு அது அர்த்தத்தை புரிஞ்சுக்குது, திருப்பி பேசுது, அந்த மொழியை பயன்படுத்துது. அதுவும் குறுகிய காலத்தில் சில சமயத்தில் பல மொழிகளை கூட அந்த குழந்தை கற்றுக்கும். அப்போது அந்த மென்டல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்ற காக்னிட்டிவ் தியரியை பற்றியும் இவர் பேசியிருக்காரு. அடுத்தது அந்த டிரான்ஸ்மிஷனல் கிராமர்ன்றதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. இது தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னா நிறையா பேர் மொழியை கற்றுக்கும் போது அந்த வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதுக்கு ரொம்ப துணை புரியுறது இது. ஏன்னா அந்த டிரான்ஸ்மிஷனல் காம்பனண்ட் நம்ம எதையாவது ஒன்று ஆட் பண்ணணும், இல்லை நம்ம சொல்ல நினைக்கிறதுலேருந்து எதையாவது குறைக்கணும், இல்லை பெர்மியூட்டேஷன் பண்ணணும், ஒரு மாற்றி அமைக்கணும்னா அதுக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்மிஷனல் காம்பனன்ட்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இவங்களை பின்தொடர்ந்து நிறைய லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த லாங்குவேஜை பற்றி, கிராமரை பற்றி, அந்த மீனிங் பொட்டென்ஷியல்ஸை பற்றி அவங்களோட ஃபார்முலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஃபில்மோர், ப்ளூம்ஃபீல்டு, ஃப்ரைஸ், எம்ஏகே ஹாலிடே, ஜேக்கப்சன், மெலினோஸ்கி, ஜார்ஜ் லாக்காஃப், இந்த மாதிரி பல பேர். உங்களுக்கும் யாரை பற்றியா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.